திரு காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களின் அந்தப்புறம் போகாதே அரிஞ்சயா பாகம் 17. குந்தள மன்னன் அமோகவர்ஷன் வேமுலவாடா இளவரசி உஜ்வலாவின் கழுத்தில் மங்கள நாணை பூட்டினான். வேதியர்கள் மந்திரம் போத வேமுல அரண்மனையின் முரசங்கள் முழங்கின. ஆலய மணிகள் கணீர் என்று ஒலித்து திருமணம் பூர்த்தியானதை தெருவில் குழுமியிருந்த மக்களுக்கு தெரிவித்தன. வேமுல மன்னன் ராஜ நரேந்திரனும் அவன் மனைவி உதயலேகாவும் ஆனந்தத்தின் உச்சத்தில் மிதந்தனர். அவர்கள் மகள் இனி குந்தள தேசத்து அரசியாகிவிட்டாலே. ராஷ்டிரகூட மன்னன் அமோகவர்ஷர் வாழ்க, ராஷ்டிரகூட அரசி உஜ்வலாதேவி வாழ்க, வேமுல மன்னன் ராஜ நரேந்திரன் வாழ்க என்ற கோஷங்கள் விண்ணை அதிரச் செய்தன. உஜ்வலா தன் பெற்றோர்களின் காலில் விழுந்து ஆசி பெற்றாள். அவளை அணைத்து உச்சம் ஓர்ந்த உதயலேகா அவளை அப்பால் அழைத்துச் சென்று அவள் காதில் கிசுகிசுத்தாள். அரசனை மணிந்து கொண்ட எந்த அரசிக்கும் திருமண வாழ்க்கை என்பது வாளின் மீது நடப்பது போன்றதுதான் உஜ்வலா. மன்னனுக்கு வாரிசு ஒன்றை அளிப்பது வரை அனைவரின் கவனமும் பட்டத்து அரசியின் மீதுதான் இருக்கும். பார்த்து நடந்து கொள். இன்று இரவு குந்தள அரண்மனையில் புதிய வாழ்வை துவங்கப் போகின்றாய். இன்றைய இரவை உனதாக்கி கொண்டால் பிறகு உன் கணவன், நாடு, மக்கள் எல்லாமே உன்வசமாகிவிடும். புரிந்து நடந்து கொள். குந்தள மக்கள் படாடோவும் எளிதில் உணர்ச்சி வசக்கூடிய குணத்தையும் கொண்டவர்கள். கணவனை மட்டுமின்றி அவன் குடும்பத்தையும் நாட்டு மக்களையும் அனுசரித்து நடந்து கொள். உதயலேகா மகளுக்கு தேவையான புத்திமதிகளையும் எச்சரிக்கைகளையும் கூறி மீண்டும் அவளை அமோகவர்ஷனிடம் ஒப்படைத்தாள். குந்தள நாட்டிற்கு புறப்பட்ட புதுமண தம்பதிகள் தயாராக இருந்தார்கள். அமோகவர்ஷன் ரதத்தில் ஏறி உஜ்வலா ஏறுவதற்கு வசதியாக தன் கரத்தை நீட்ட அவளும் நாணத்துடன் அதை பற்றி கொண்டாள். அந்த காட்சியை ராஜா நரேந்திரனும் உதயலேகாவும் வேமுல மக்களும் பார்த்து ரசிக்க திருமணத்திற்கு வந்திருந்த கோவிந்தனுக்கு மட்டும் இது வெறுப்பையும் எரிச்சலையும் தோற்றுவித்தது. புது மனையாளுடன் அமோகவர்ஷன் சரசமாடியபடியே ரதத்தில் ஏறிக்கொண்டது அவனுக்கு அருவருப்பை கிளப்பிவிட்டது. போயும் போயும் அமோகனுக்காய் இந்த பேரழகி இல்லாளாக வாய்க்க வேண்டும். குதிரைகளை வருடபடியே என்றிருந்த ரத சாரதி புதுமண தம்பதிகள் ரதத்தில் ஏறியதும் பணிவுடன் சாரதி இருக்கையில் அமரப்போனான். அதை கண்ட கோவிந்தனின் மனதில் ஒரு யோசனை தோன்றியது. அவசர அவசரமாக ரதத்தை நோக்கி சென்றவன் சாரதியை கீழே இறங்கச் சொன்னான். அண்ணா, உன்னையும் அந்நியாரையும் மீண்டும் குந்தள நாட்டுக்கு அழைத்துச் செல்லும் பாக்கியத்தை எனக்கு தர வேண்டும் என்றபடியே தான் சாரதியின் இருக்கையில் அமர்ந்தான். அமோகவர்ஷனுக்கு பெருத்த ஆச்சரியம். வாழ்நாளில் அவனை கோவிந்தன் சகோதரன் என்று அழைத்ததே இல்லை. குடும்ப நிகழ்வுகளில் இருவருக்கும் சந்திக்கும் சூழ்நிலை வந்தாலும் கூட அமோகனை தவிர்த்தே வந்திருக்கின்றான். தன் திருமணத்திற்கும் அவன் வருவதை தவிர்த்து விடுவான் என்றுதான் அமோகவர்ஷன் நினைத்தான். வைபவத்தில் பங்கேற்பதற்காக குழுவினரை அமோகவர்ஷன் தேர்ந்தெடுத்த பொழுது கோவிந்தனை பட்டியலில் சேர்ப்பதா அல்லது விடுப்பதா என்று குழம்பினான். ஆனால் திருமணத்தில் தான் பங்கேற்கப் போவதாக ரஜத்கேசி மூலம் கோவிந்தன் சொல்லி அனுப்பிய பொழுது அமோகனின் புருவங்கள் உயர்ந்தன. அவன் திருமண வைபவத்தில் பங்கேற்பதை பெரிய விஷயமாக கருதியிருந்தான் அமோகவர்ஷன். இப்பொழுது அண்ணா என்று அழைத்ததோடு இல்லாமல் தானே இவர்களுக்கு சாரத்தியம் செய்ய முன்வந்தது அவனுக்குள் பெரும் வியப்பை ஏற்படுத்தியது. தன் கணவனின் முகத்தில் பிரதிபலித்த வியப்பை கவனிக்க தவறவில்லை உஜ்வலா. கோவிந்தனை பற்றி அவள் இன்னும் எந்தவித தீர்மானத்திற்கும் வந்திருக்கவில்லைதான். ஆனால் கூறிய அறிவு படைத்தலான அவளிடம் கோவிந்தன் பிரச்சனைக்குரியவன் என்பதை மட்டும் அவ்வப்பொழுது அவளுடைய உள்ளுணர்வு எச்சரித்து கொண்டே இருந்தது. தனக்கு முதுகை காட்டியபடி சாரதியின் இருக்கையில் அமர்ந்திருந்த கோவிந்தனின் முதுகை துளைப்பது போல் உற்று பார்த்தாள். ஒருவேளை பின்புறத்திலிருந்து நோக்கினால் அவனது இதயத்தில் உள்ளது தெளிவாக புலப்படும் என்பதைப் போல. ஆனால் அவள் தன் முகத்தையே வெறித்து கொண்டிருந்ததை உணர்ந்தவன் போல சட்டென்று முதுகையே வெறித்து கொண்டிருந்ததை உணர்ந்தது போல சட்டென்று திரும்பி ஆழமான பார்வையால் உஜ்வலாவின் முகத்தை நோக்கினான் கோவிந்தன். அவனது அந்த பார்வை இவளை அச்சுறுத்த சட்டென்று தன் முகத்தை பலவந்தமாக அப்பால் திருப்பினாள் உஜ்வலா. அங்கே ரஜத்கேசி தன் கடுமை நிறைந்த கண்களால் இவள் பக்கமாக நோக்கி கொண்டிருந்தான். உஜ்வலாவிற்கு மனத்திற்குள் சினம் பொங்கியது. என்ன நினைத்து கொண்டிருக்கின்றனர் கோவிந்தனும் அவனது தோழன் ரஜத்கேசியும்? இவள் பட்டத்தரசி என்பதை மறந்து விட்டார்களா என்ன? இப்படியா ஒரு மகாராணியை இங்கிதமின்றி உற்று பார்ப்பது? புறப்படலாமா அண்ணா? கோவிந்தன் கேட்க அமோகன் தலையசைத்தான். குந்தள தேசத்திற்கு புதுமண தம்பதிகள் புறப்பட்டனர். ஏனோ உஜ்வலாவின் மனதில் இனம் புரியாத ஒரு அச்சம் தோன்ற அமோகவர்ஷனை நெருங்கி அமர்ந்தாள். உஜ்வலா, ஏன் இந்த கலக்கம்? பெற்றோரை பிரிகின்றோம் என்றா? வாஞ்சையுடன் அமோகன் அவளது தோளில் கரத்தை போட்டு தன் பக்கமாக இழுத்து அணைத்து கொண்டான். சுளீர் காரணமின்றி கையில் இருந்த சாட்டையை கோவிந்தன் சுழற்றி வீச குதிரை வேதனையுடன் கனைத்தது.
அதனால் இன்னும் எரிச்சலுற்ற உஜ்வலா அமோகனிலிருந்து சற்று விலகி அமர்ந்தாள். ஆனால் அழகான தன் மனைவி நாணத்துடன் விலகுவதாக நினைத்த அமோகன் மீண்டும் அவளை அணைத்து தன் பக்கமாக இழுக்க மீண்டும் கோவிந்தனின் சாட்டை குதிரையை பதம் பார்த்தது. இந்த முறை உஜ்வலாவால் பொறுக்க முடியவில்லை. மைத்துனரே, புரவி சீராகத்தானே ஓடிக்கொண்டிருக்கிறது, எதற்காக அதனை துன்புறுத்துகிறீர்கள்? உஜ்வலா காட்டத்துடன் கேட்க கோவிந்தன் அவளை அலட்சியமாக நோக்கினான். கவலை கொள்ள தேவையில்லை அண்ணியாரே, பெண்களையும் புறவிகளையும் கையாள்வதில் நான் சமர்த்தன். சந்தேகம் இருந்தால் அருகில் இருக்கும் தங்கள் நாதனையே கேட்டு பாருங்கள், குதர்க்கத்துடன் கூறினான் கோவிந்தன். நல்லது மைத்துனரே, ஆனால் சற்று கவனத்துடன் செயல்படுங்கள். பெண்களை புறவிகளாகவும் புறவிகளை பெண்களாகவும் பாவித்துவிடப் போகின்றீர். உஜ்வலா கூறியதை கேட்டு அமோகவர்ஷன் கடகடவென்று சிரித்து விட்டான். கோவிந்தனின் முகம் கோபத்தில் சிவந்தது. இதுவரை யாருமே இவரிடம் இப்படி இடக்காக பதில் கூறியதில்லை. ஓடிக்கொண்டிருந்த புறவியை வெடித்து பார்த்தபடியே அவளுக்கு என்ன பதில் கூறுவது என்று யோசிக்கலானான். அப்போதைக்கு மௌனத்தை மட்டுமே அவனால் பதிலாக தர முடிந்தது. கதிரவன் உச்சிவானை அடைந்து விட்டாலும் வெம்மை புதுமனை தெரு வாட்டி விடாதபடி மரங்கள் இருபுறமும் வரிசையாக நின்று பந்தலை அமைத்திருந்தன. அவற்றின் மீது உரிமையுடன் படர்ந்திருந்த வண்ண மலர்களை சுமர்ந்திருந்த கொடிகளும் இனிமையான வாசத்தை காற்றில் பரவச் செய்தன. இயற்கையின் ரம்மியமான சூழ்நிலையும் பேரழகியான புது மனைவியின் அருகாமையும் அமோகவர்ஷனுக்கு பெரும் உற்சாகத்தை தந்திருந்தது. வாழ்க்கை மிகவும் இனிமையதாக தோன்ற சற்றே அவள் தோளின் மீது தலை வைத்து கண்களை மூடி நித்திரையிலும் ஆழ்ந்தான். அப்பொழுது வீசிய திடீர் காற்றில் மரங்களும் கொடிகளும் அசைய கொடியிலிருந்து உதிர்ந்த செம்மை நிற மலர் ஒன்று நேராக அமோகவர்ஷனை உரசி அவன் மடியில் விழுந்தது. இதனால் நித்திரை கலைந்து போக வியப்புடன் உஜ்வலாவின் முகத்தை ஏறிட்டு பார்த்தான். ஒன்றுமில்லை அரசே, உதிர்ந்த புஷ்பம் என்று உங்கள் முகத்தின் மீது விழுந்தது. அவனது மடியில் கிடந்த அந்த சிகப்பு மலரை எடுத்து அவன் கண் முன்பாக காட்டினாள். நமக்கு இயற்கை அண்ணியே ஆசை கூறுகிறார் போலும், அமோகவர்ஷன் கூறினான். ரதத்தை செலுத்தி கொண்டிருந்த கோவிந்தன் இதை கேட்டு நகைத்து விட்டான். இயற்கையும் இல்லை, அன்னையும் இல்லை. வானரம் ஒன்று பூவை பறித்து வீசியது, அது உன்மேல் விழுந்தது, அவ்வளவுதான். இயற்கைக்கு வேறு வேலைகள் இருக்கின்றன. அனைத்தையும் விட்டுவிட்டு உன்னை ஆசீர்வதிப்பதா அதற்கு வேலை? நையாண்டி செய்தபடியே தொடர்ந்து நகைத்தான் கோவிந்தன். அவனது நகைப்பொலி உஜ்வலாவிற்கு எரிச்சலை கிளப்பியது. மைத்தினோர் கூறுவது சரிதான். நான் கூட அந்த வானரத்தை பார்த்தேன். இளம் தம்பதியரை கண்டாலே அந்த வானரத்திற்கு பொறுக்காது போலும். அதுதான் நம் மீது மலரை பறித்து வீசி இருக்கிறது. நம் கோவிந்தர் பெண்களையும் புறவிகளும் கையாளுவதில் மட்டுமல்ல சமர்த்தர் என்று நினைத்தேன். பரவாயில்லையே, வானரங்களின் செய்கைகளையும் அறிந்து வைத்திருக்கின்றாரே. உஜ்வலா கோவிந்தனின் கேலி பேச்சுக்கு தக்க பதிலடி தர அமோகவர்ஷன் மீண்டும் சிரிக்கத் தொடங்கினான். எரிமலை குழம்பை வாரி எடுத்து தனக்கு அபிஷேகம் செய்தது போல் உணர்ந்தான் கோவிந்தன். அதற்கு மேல் அவனுக்கு அந்த ரதத்தை செலுத்துவதற்கு விருப்பமில்லை. சட்டென்று ரதத்தை நிறுத்தியவன் கீழே குடிந்து வந்த வழியை விரைவாக நடப்பாட்டான். இதை சற்றும் எதிர்பாராத அமோகனும் உஜ்வலாவும் அவன் கோபத்துடன் போவதை திகைப்புடன் பார்த்து கொண்டிருந்தனர். தொலைவில் பரிவாரங்களுடன் தனது புதவியில் வந்து கொண்டிருந்த ராஜகேசி கோவிந்தன் மட்டும் தனியே வருவதைக் கண்டதும் நிலைமையை ஒருவாறு யோகித்து கொண்டான். சகோதரனுடன் பிணக்கு ஏற்பட்டு கோவிந்தன் உக்கிரத்துடன் நடந்து வருகிறான் போலும். உடனே ரதசாரதி ஒருவனை நோக்கி சமிக்கை செய்ய அவன் அமோகவர்ஷனின் ரதத்தினை நோக்கி ஓடிச் சென்றான். குதிரையில் சவாரி செய்து கொண்டிருந்த ஒருவனை நோக்கி கஞ்சாடை புரிய அவன் கோவிந்தன் சவாரி செய்வதற்காக தன் புறவியை விட்டு இறங்கி அருகில் இருந்த ரதம் ஒன்றில் தான் தொற்றிக்கொண்டான். சளக்! ரஜத்கேசி ஒலி எழுப்ப அந்த குதிரை கோவிந்தனை நோக்கி ஓடிப்போனது. குதிரை நிற்பதற்காக காத்திராமல் அதன் மீது தாவி ஏறிய கோவிந்தன் தொடர்ந்து ரஜத்கேசி தொடர்ந்தான். ரஜத் மௌனமாக நண்பனை வரவேற்றான். இருவரும் ஒன்றாக பயணிக்கத் தொடங்கினர். ரஜத், என்ன நடந்தது என்று கேட்க மாட்டாயா? கோவிந்தன் நண்பனை நோக்கி புருவங்களை உயர்த்தினான். வழக்கமாக நடப்பதுதானே. உனக்கும் உன் தமையனுக்கும் தகராறும் உண்டிருக்கும். நீ கோபித்து கொண்டிருப்பாய். இதை பற்றி நான் ஏன் கேட்க வேண்டும்? ரஜத் தொலைவில் சென்று கொண்டிருந்த அமோகனின் ரதத்தை வெறித்தபடியே இப்படி கோரினான். கோவிந்தன் அலட்சியமாக சிரித்தான். இல்லை ரஜித், இந்த முறை எனக்கு புதிய அனுபவம் கிட்டியது. அமோகன் அமைதியாகத்தான் இருந்தான். அவன் மனைவி உஜ்வலாதான் வரம்பில்லாமல் பேசிவிட்டாள். இளம் தம்பதியரை கண்டு பொறாமை கொள்ளும் வானரமாம் நான். நீயே சொல் ரஜத், நான் வானரத்தைப் போலா இருக்கின்றேன்? தான் அவமானப்படுத்தப்பட்டோம் என்கின்ற ஆதங்கம் கோவிந்தனின் குரலில் துளித்தது. ரஜத்கேசி
திகைத்துத்தான் போனான். உஜ்வலா அப்படி பேசி இருக்கக்கூடும், அதுவும் திருமணம் நடைபெற்ற அன்றேவா? இல்லை, இந்த பேரழகி தனக்கு கிடைக்காத கோபத்தில் கோவிந்தன் மிகைப்படுத்தி சொல்லுகின்றானா? உண்மையாகவா உஜ்வலா உன்னை வானரம் என்றா கூறினாள்? ஆம் நண்பா, என்னை அவ்வாறுதான் அழைத்தாள். அதனால்தான் பொறுக்க முடியாமல் நான் வந்துவிட்டேன். என்னை கேவலப்படுத்தி அவளை நான் தண்டிக்க வேண்டும். கோவிந்தனின் கண்கள் கொடூரமாக தோன்றின. அந்த கண்களில் தென்பட்ட உக்கிரத்தைக் கண்டு கவலை கொண்டு விட்டான் ரஜத்கேசி. தண்டனையா? இன்னும் எதற்கு கோவிந்தா? அண்ணி என்பவள் தாய்க்குச் சமானம் அல்லவா? ரஜத்கேசி கோவிந்தனை சாந்தப்படுத்த முடிந்தான். தாயா? என் பெற்ற தாய் நூபுரவதியை நான் மதிப்பதில்லை. அண்ணி என்கின்ற உபரி தாய் எனக்கு எதற்கு? உலகப் பேரழகனான என்னை உஜ்வலா அவமானப்படுத்தி விட்டாள். தான் பேரழகி என்பதுதானே அவளுடைய கர்வத்துக்கு காரணம்? துவேஷத்துடன் ஒலித்தான் கோவிந்தன். இருக்கலாம் நண்பா, உலகப் பேரழகனும் உலகப் பேரழகியும் உங்கள் குடும்பத்திலேயே இருக்கும் பாக்கியத்தை கொண்டிருக்கின்றீர்கள். இரு அழகுகளும் நட்பாக இருப்பது நாட்டுக்கும் குடும்பத்துக்கும் நல்லதுதானே? ரஜத்கேசி தொடர்ந்து அவனது கோபத்தை குறைக்க முனைந்தான். இல்லை நண்பா, ஒரு உரையில் ஒரு கத்தி இருப்பது போல ஒரு குடும்பத்தில் ஒரு அழகுதான் கொண்டாடப்பட வேண்டும். உஜ்வலா என்னை செய்ய வேண்டும் என்று நான் இப்பொழுது தீர்மானித்து விட்டேன். கோவிந்தன் சொல்ல ரஜத் அவனை உறுத்து பார்த்தான். அந்த பார்வையில் 1000 வினாக்கள் தொக்கி நின்றன. புரிகிறது, உன் சிந்தனையில் எதிரொலித்து கொண்டிருக்கும் கேள்விகள் எனக்கு நன்றாக கேட்கிறது. நடப்பதை பொறுத்திருந்து பார், கோவிந்தன் கூறினான். ரஜத்கேசி இரும்பு மனம் படைத்தவன்தான். ஆனால் கோவிந்தனின் இந்த பேச்சு அவனது பிடரியில் மயிர்கூச்சத்தை ஏற்படுத்தியது. உஜ்வலா இவனிடம் சிக்கி என்ன பாடுபடப் போகின்றாளோ? முதல் தடவையாக ஒரு பெண்ணின் மீது பச்சாதாப உணர்ச்சி அவனுக்குள் தோன்ற அதை எண்ணி அவனை திகைத்து போய்விட்டான். இரவு படர்ந்து விட்டது. குந்தள நாடும் அடங்கிவிட்டது. அரண்மனையில் மட்டும் கேலி பேச்சுகளும் சிரிப்புகளும் ஆங்காங்கே எதிரொலித்து கொண்டிருந்தன. மன்னன் அமோகவர்ஷன் மற்றும் பட்டத்தரசி உஜ்வலாவுக்கு அன்று முதலிரவு. இன்னும் சற்று நேரத்தில் அது துவங்க இருந்தது. பேரழகி உஜ்வலா பள்ளியறையை நோக்கி நடக்க அவளை பாராட்டி பாடல்கள் இசைத்தபடியே தாதிகள் அவள் நடந்து வந்த பாதையில் மலர்களை வாரி இறைத்தனர். அரசியார் பள்ளியறைக்கு சென்று விட்ட தகவலை தோழியர் மூலம் அறிந்த கஜேந்திரன் அரசனும் நண்பனுமான அமோகவர்ஷனை துரிதப்படுத்தினான். நண்பா, இன்னும் என்ன தயக்கம்? நான் சொன்னது போல் குந்தள நாடே உன் மனைவி உஜ்வலாவின் பேரழகை புகழ்ந்து தள்ளுகிறது. அரண்மனை வாயிலில் அரசியாரை வரவேற்க வந்த மக்கள் வெள்ளத்தை கண்டாயல்லவா? கோவிந்தனை பற்றி இனி யார் கவலை கொள்ளப் போகிறார்கள்? கோவிந்தனை மக்கள் மனதிலிருந்து மறக்கடிக்கப்படுவான். இனி குந்தள தேசம் உன் வீரத்தையும் உன் மனைவியின் அழகை மட்டுமே பேசும். கஜேந்திரன் கூற அமோகன் தயங்கினான். நன்றாக இருக்கிறது போ. உன் தம்பி அன்றாடம் முதலிரவு மணமகனைப் போல் சிங்காரித்து கொண்டு பள்ளியறைக்கு போக நீயோ இப்படி அஞ்சி நிற்கின்றாயே? அமோகா பெண்களை மதிப்பவன்தான் இப்படி தயங்கி நிற்பான். சென்று வா. நண்பனை அறையின் வாயில் வரை கொண்டு விட்டான் கஜேந்திரன். அமோகன் உள்ளே நுழைந்ததும் பள்ளியறை அடைக்கப்பட்டது. சர்வ அலங்கார பூஷிதையாக ஒப்பற்ற அழகுடன் மஞ்சத்தில் அமர்ந்திருந்த உஜ்வலாவை கண்டு வாய்ப்பிழந்து நின்றான் அமோகன். இதுவரையில் அவன் பெண்களை பற்றி எதையும் அறிந்து கொள்ள பிரயத்தனப்படவில்லை. ஆனால் உஜ்வலா பெண்மையின் மகத்துவத்தையே அன்றிரவு அவனுக்கு முற்றிலுமாக புரிய வைத்து விட்டாள். உஜ்வலா, இந்த இரவை என் ஆயுள் பரியந்தம் மறக்கவே முடியாது. வாழ்க்கையின் இரகசிய பாடங்களை அறிந்து கொண்ட நிலையில் அமோகவர்ஷன் உஜ்வலாவிடம் கூறிய வார்த்தைகள் இவை. இருவரும் பேரானந்தத்துடன் நித்திரை செய்யத் தொடங்கினர். பொழுது புலர்ந்தது. நறுமணத்தை அள்ளி வீசிய சந்தனத்தின் மனமும் முற்றிலுமாக மலர்ந்த மலர்களின் வாசமும் பள்ளியறை முழுவதும் வீசிக்கொண்டிருக்க எங்கிருந்தோ ஒலித்த ஆலயமணியின் நாதத்தை கேட்டு கண்களை திறந்தாள் உஜ்வலா. முதலில் தான் வேமுலத்தில் இருப்பதாகத்தான் நினைத்தாள். பிறகுதான் தனக்கும் அமோகவர்ஷனுக்கும் திருமணம் முடிந்து தான் குந்தள அரண்மனையில் ஒரு மனைவியாக பூரணத்துவத்தை பெற்றுவிட்டோம் என்பதை உணர்ந்தாள். தலையை உயர்த்தி தன் அருகே ஆழ்ந்த நித்திரையில் இருந்த அமோகனை பார்த்தாள். அவனது நித்திரையை கலக்காத வண்ணம் மெதுவாக எழுந்து நெகிழ்ந்திருந்த ஆடைகளை சீராக்கி கொண்டாள். கணவனின் மனம் குளிர இரவை கழித்து விட்டோம் என்கின்ற மனநிறைவோடு அமோகவர்ஷனின் கால்புறமாகச் சென்று அவன் பாதங்களை தொட்டு கண்களில் ஒற்றி கொண்டாள். உஜ்வலாவின் முகம் மாறியது. மீண்டும் அமோகனின் பாதங்களை பற்றினாள்.
அவை சில்லென்று இருந்ததோடு நீளமாகவும் இருந்தன. திகைப்புடன் கணவனின் மார்பையும் முகத்தையும் ஏறிட்டாள். அவளது தேகம் நீலம் வாரித்து கிடந்தது. ஐயோ! வீறிட்டு அலறினாள் உஜ்வலா. விரைந்து சென்று பள்ளியின் கதவை திறந்து கொண்டு வெளியே அலறியபடியே ஓடினாள். பள்ளியறையை விட்டு நாணத்துடன் தலைகுனிந்து வரவேண்டிய அரசியார் அலறியபடி வருவதைக் கண்டு தாதியர் திகைத்தனர். தோழியரே, மன்னனுக்கு உடல்நலம் சரியில்லை, யாராவது ஓடிப்போய் அரண்மனை வைத்தியரை உடனே அழைத்து வாருங்கள். பதைபதைப்புடன் உஜ்வலா அலற தோழியர் பாய்ந்து ஓடினர். அரண்மனை வைத்தியர் வருவதற்குள்ளாகவே விஷயம் அரண்மனை முழுவதுமே பரவி வெளியிலும் கசியத் தொடங்கிவிட்டது. மன்னர் அமோகவர்ஷனுக்கு உடல் நலம் குன்றிவிட்டது. மக்களிடையே இது கிசுகிசுக்கப்பட்டது. அரண்மனை வைத்தியர் பரபரப்புடன் வந்து அமோகனை பரிசோதித்தார். விதித்து வாய்ப்பிழந்து எழுந்தார். மன்னர் காலமாகிவிட்டார். அவரது தேகத்தில் கடுமையான விஷம் பரவி உள்ளது. அலறக்கூட தோன்றாமல் அனைவரும் கல்லாய் சமைந்து நின்றனர். கூடியிருந்த அனைவரின் பார்வையும் தன் மீது பதிவதைக் கண்ட உஜ்வலா துவண்டு போனாள். அமோகவர்ஷன் இறந்து போனான் என்பதை அவளது செவிகளால் ஏற்க முடியவில்லை. முதல் இரவு முடிந்து நாம் நித்திரையில் இருக்கிறோம். நாம் கூட ஏதோ கெட்ட கனவினை கொண்டிருக்கிறோம். இதோ தூக்கம் கலைந்து எழப்போகின்றோம். கெட்ட கனவை சொல்லி அமோகவர்ஷனின் தோளில் சாய்ந்து அழ அவன் என்னை அணைத்து சமாதானப்படுத்துவான் என்றுதான் நினைத்து கொண்டிருந்தாள். ஆனால் இளவரசர் கோவிந்தர் வருகிறார் என்று கட்டியங்காரன் குரல் தந்ததும் தான் காண்பது கனவல்ல என்று உஜ்வலாவிற்கு உரைத்தது. அழக்கூட திராணியின்றி உறைந்து போய் நின்றிருந்தாள். கோவிந்தன் தான் இனி ராஷ்டிரகூட மன்னன் என்பதை ஜீரணிக்க முடியாமல் மந்திரி பிரதானிகளும் அரண்மனை அதிகாரிகளும் அங்கே வந்து நின்ற கோவிந்தனை அச்சத்துடன் நோக்கினர். இனி குந்தள நாடு வானரத்தின் கையில் கிடைத்த பூமாலைதான். அனைவரின் மனதிலும் ஒரே மாதிரியான இந்த எண்ணம் தோன்றியிருக்க வேண்டும். கோவிந்தனை காண விரும்பாமல் நிலத்தை நோக்கி தலை குனிந்து நின்றனர். பாவம், வைத்தியரே நன்றாக பரிசோதித்தாரா? அண்ணனின் உயிர் பிரிந்து விட்டதுதானே? கோவிந்தன் கேட்டான். மீண்டும் அமோகன் எழுந்து வந்துவிட மாட்டானே என்பதற்காகத்தான் கோவிந்தனின் தொனி ஒலித்தது. ஆமாம் இளவரசி, பொழுது புலர்வதற்கு முன்பாகவே மன்னனின் உயிர் பிரிந்திருக்கிறது, வைத்தியர் உறுதி செய்தார். அரசரின் திடீர் மறைவுக்கு காரணம்? கோவிந்தனின் கண்கள் உஜ்வலாவை வெறிக்களிப்புடன் நோக்கின. மிக கொடிய விஷம் மன்னரது தேகத்தில் பரவியுள்ளது. அது மன்னரின் இதயத்தின் செயல்பாட்டை நிறுத்திவிட்டது. வைத்தியர் காரணத்தை கூறினார். இரவு பள்ளியறைக்குள் செல்லும் பொழுது நன்றாகத்தான் இருந்தான். கஜேந்திரரே, அமோகனின் மரணச் செய்தி அறிந்து திடுக்கிட்டு அங்கு வந்து நின்று கொண்டிருந்த அண்ணனின் நெருங்கிய நண்பனை கேட்டான் கோவிந்தன். ஆம் இளவரசி, நான் தான் அரசரை பள்ளி அறைக்கு அழைத்துச் சென்றேன். என்னுடன் தான் பேசி கொண்டு வந்தார், கஜேந்திரன் கூறினான். அப்படியென்றால் அண்ணனுடன் இரவை கழித்த அந்நியார்தான் அவளது மரணத்திற்கு பதில் தர வேண்டும். ரஜத்கேசி அந்நியாரை கைது செய்து விசாரணை முடியும் வரையில் சிறையில் அடைத்துவிடு, கோவிந்தன் உத்தரவிட்டான். ரஜத்கேசி பேரழகி உஜ்வலாவின் முன்பாக சென்று நின்றான். இவ்வளவு பேரழகை முதலாக மிகவும் நெருக்கத்தில் பார்க்கின்றான். அவளை கைது செய்யும் பணி தனக்கு தரப்பட்டதை எண்ணி மனம் குமைந்தான். முதலாக கோவிந்தனுடன் சென்று உஜ்வலாவை கண்டபோதே அவனது கல் மனதில் ஈரம் தோன்றிவிட்டது. அமோகவர்ஷன் கொடுத்து வைத்தவன்தான் என்று மனதிற்குள் நினைத்திருந்தான். திருமணத்தை பற்றியோ தனக்கென்று ஒரு பெண் துணை தேவை என்பதை பற்றியோ நினைத்தே இராத ரஜத்கேசி முதல் முறையாக உஜ்வலாவை கண்டதும் அவன் இதயத்தில் ஒரு சிலிர்ப்பு. இம்மாதிரி அழகியை ஏற்றுக்கொள்ள எந்த ஆண்மகனுக்குத்தான் ஆசை இருக்காது? ஆனால் பொறாமை பிடித்த கோவிந்தன் அவளை ஒழித்து கட்டுவதில் உறுதியாக இருந்ததைக் கண்டு திகைத்தான். இப்பொழுது அமோகவர்ஷன் இறந்ததுக்கு அவள் மீது கொலைப்பழியை சுமத்தி அவளை காராகிரகத்தில் அடைக்கப் போகின்றான் என்பதை உணர்ந்ததும் அவன் மனதில் உஜ்வலாவின் மீது பரிதாபம் ஏற்பட்டது. ஆனால் நண்பன் இப்பொழுது மன்னனாகிவிட்டான். அவன் உத்தரவினை அடிபணியும் நிலையில் இவன் இருக்கின்றான். உஜ்வலாவின் பூ போன்ற கரங்களில் விலங்கை மாட்டினான் ரஜத்கேசி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.